ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா விஜய் தேவர்கொண்டா சார் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க BD14 படத்தோட டைட்டில் அண்ட் தீம் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். This is not the story of independence. This is the story of a dark hidden chapter before it. The story of a genocide in British occupied India, worse than Hitler's Holocaust. $48 trillion stolen from India by 3 movie makers. உண்மையிலே வந்து பிரிட்டிஷ் ஆட்சி பண்ண காலகட்டத்தில் நடந்த கொடுமைகளை பத்தி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிற படம். உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. 100 million kills in 40 years. 100 மில்லியன் மக்களை வந்து 40 வருஷத்துல கொண்டிருக்காங்களா? சர் ரிச்சர்ட் டெம்பிள், சர் தியோடர் வெக்டர். இந்த அனிமேஷனா பண்ணிருக்காங்க, உண்மையிலே நல்லா இருக்கு. மியூசிக்கும் நல்லா இருக்கு. கடப்பா, மெட்ராஸ் பிரசிடென்சி. விஜய் தேவர்கொண்டா இன் அண்ட் அஸ். ரணபலி, The Legend of Cursed Land, 1878. ராஷ்மிகா மேமும் இருக்காங்களா? அஜய் அட்டூல் மியூசிக்கல். வேற மாதிரி லுக்கு, வேற லெவல். ரணபலி 11th செப்டம்பர் தான் ரிலீஸ் ஆகுதா? ஓகே ஓகே, வீடியோ பார்த்தாச்சு. வீடியோ உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. உண்மையிலே வேற மாதிரி இருந்துச்சு. அந்த அனிமேஷன்ல வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா, அது பூரா உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த அனிமேஷன்லாம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை பார்க்கும்போது நல்லா தெரியுது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயத்த தான் எடுத்திருக்காங்க. அந்த காலத்துல உண்மையிலே பிரிட்டிஷை எதிர்த்து நின்ன ஒருத்தரோட கதை தான் இதுன்னு நினைக்கிறேன். அதாவது பிரிட்டிஷை எதிர்த்து நின்று போராடின ஒருத்தரோட கதை தான் இதுன்னு நினைக்கிறேன். அவர் பேர் தான் ரணபலின்னு நினைக்கிறேன். உண்மையிலே வேற மாதிரி இருந்துச்சுங்க. பிரிட்டிஷ் வந்து எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க, பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஆக்கிரமிச்சு எவ்வளவு கொடுமைகள் வந்து நம்மளை படுத்தினாங்கன்றது வந்து உண்மையிலே வந்து ஒரு செகண்ட் வந்து கண்ணு முன்னாடி வந்து போயிருச்சுங்க. வேற லெவல் எடிட்டு. அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க வந்து சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதாவது இது வந்து சுதந்திரத்தப்ப நடந்தது கிடையாது, இது வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. இதுல வந்து பிரிட்டிஷ் வந்து எவ்வளவு மக்களை கொடுமைப்படுத்திருக்காங்கன்னா, ஹிட்லர் ஒரு கொடுமைப்படுத்தினாருன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை விட ரொம்ப மோசமா வந்து பிரிட்டிஷ் வந்து நம்ம மக்களை வந்து கொடுமைப்படுத்திருக்காங்க. அதாவது இந்தியன்ஸை கொடுமைப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 40 ட்ரில்லியன் என்னமோ வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க பணம். அவ்வளவு பணத்துக்கிட்ட எடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 100 மில்லியன் மக்களை வந்து 40 வருஷத்துல கொண்டு குவிச்சிருக்காங்கன்ற மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல விஜய் தேவர்கொண்டா சார் வந்து சொன்ன மாதிரியே வந்து ரணபலி அப்படின்ற ஒருத்தரோட கேரக்டர் தான் எடுத்து நடிக்கிறாரு. அவர் வந்து 1878 வாழ்ந்த ஒருத்தர்னு நினைக்கிறேன். அப்படிதான் அதுல போட்டிருந்தாங்க. உண்மையிலே வந்து வேற மாதிரி இருந்துச்சுங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. ராஷ்மிகா மேமும் இருக்காங்க. மியூசிக் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. மியூசிக் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. உண்மையிலே வந்து இந்த படத்துல வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இதுல வந்து கதையெல்லாம் எதுவுமே சொல்லலைங்க. இதுல வந்து கதையெல்லாம் எதுவும் சொல்லல. அவங்க என்னன்னா அந்த படத்தோட தீமை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க. இந்த கதை வந்து ஒரு உண்மை கதை, இது வந்து எந்த காலத்துல நடந்தது, எப்படி எப்படிலாம் அதுல வந்து நடந்ததுன்றத வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து படத்துல எப்படி காட்டுவாங்கன்றது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா உண்மையிலே வந்து ஒரு வரலாற்று சம்பவத்தை எடுக்க போறாங்க. இந்த வீடியோவை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது பீரியாடிக் மூவி தான் அப்படின்னு. ஆனா வந்து இதுல வந்து சொல்லியிருக்க விஷயத்தை அடுத்தடுத்து பார்க்கும்போது உண்மையிலே வந்து வேற மாதிரி இருந்துச்சுங்க. உண்மையிலேயே இந்த படத்துக்காக வெயிட் பண்றேன். இந்த படத்தை வந்து செப்டம்பர் 11 தான் ரிலீஸ் பண்றாங்க. இன்னும் வந்து 8 மாசத்துக்கிட்ட இருக்குங்க. உண்மையிலேயே வேற லெவலுங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வேற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே ட்ரெய்லருக்காக நான் உண்மையிலே வெயிட் பண்றேன். படத்துக்காக வேற லெவல்ல வெயிட் பண்றேன். பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஆனா இது வந்து உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு பீரியாடிக் மூவி எடுத்திருக்காங்க. அதுல இருந்து உண்மையா ஒருத்தர் பிரிட்டிஷை எதிர்த்து போராடினவரை பத்தி எடுத்திருக்காங்க. அதுல வந்து பிரிட்டிஷ் பண்ண எல்லா விஷயத்தையுமே அதை பத்தி அதுல வந்து பேசியிருக்காங்க. அப்படின்றப்ப வந்து உண்மையிலே வந்து கொஞ்சம் ரியாலிட்டி இருக்கும். உண்மையிலே வேற லெவல்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உண்மையிலே படம் வந்து ரொம்ப வயலன்ஸா புரூட்டலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க சொன்ன கதையே வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது கதைன்னு சொல்ல முடியாது, இது வந்து உண்மைன்ற மாதிரி தான் சொன்னாங்க. இது உண்மையிலேயே சுதந்திரத்துக்கு முன்னாடி மக்கள் பட்ட கஷ்டத்தை எடுத்திருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் படமா வரும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.